இமாம் அவுசாஇ போன்ற அறிஞர்கள் பெரும்பெரும் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்கிற பொழுது இந்த விடயத்தில் நோன்பை உயிரோட்டமாக எண்ணி பிடிப்பவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருப்பாங்க. நல்லோர்களுடைய நோன்பு அதுதான், தக்வா உள்ள மனிதர்களுடைய நோன்பு அதுதான். பொய் பேசினா நோன்பு முறியும், புறம் பேசினா நோன்பு முறியும், கோள் சொன்னால் நோன்பு முறியும், கண் பாவத்திலே ஈடுபட்டால் நோன்பு முறியும். இந்த எண்ணம் வரணும். சும்மா பசிச்சு தாகித்திருந்து காலையில படுத்து தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, குர்ஆனும் இல்லை, தர்மமும் இல்லை, ஓதலும் இல்லை, இபாதத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இந்த ரமலானில் நோம்பிலே உயிரோட்டம் இருக்காது. சட்டத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகும், அல்லாஹ்வுடைய அந்தரங்கத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகாது, தக்வாவின் அடிப்படையில் செல்லுபடியாகாது, முத்தகீன்களுடைய நோன்பாக அது அமையாது. அல்லாஹ் சொல்கின்றானே, நோன்பு எதற்கு தெரியுமா? நீங்க பசித்திருப்பதில் இரக்கமுடைய ரப்பு, அன்பாளர் ரப்பு, இந்த உலகத்துல என் புள்ள காலையில சாப்பிடல பகலையில சாப்பிடலண்டா தாய்க்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே வெந்து போகுது. நான் சாப்பிடாடி மரல என்ன புள்ள சாப்பிடணும் என்று நினைக்கிற தாயை விட இரக்கமுள்ள அல்லாஹ் ஏன் நாங்க பசித்திருப்பது தாகித்திருப்பதில் அல்லாஹ் சந்தோஷம் அடைவானா? நீங்க பசித்திருக்கிறதால, நீங்க தாகிச்சிருக்கிறதால, நான் பசிச்சிருக்கிறதால, நான் தாகித்திருக்கிறதால அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷம் சகோதரர்களே? ஏன் அல்லாஹ் இதை விதியாக்கி இருக்கிறான்? என்னுடைய அடியான் அவனுக்கு ஒரு பயிற்சி, வாழ்க்கையை அவன் இப்படி மாற்ற வேண்டும், ரமலானை போன்று மாற்ற வேண்டும். வாழ்க்கையை ரமலானை மாற்றணும். வெறுமனே ரமலான்ல பசிச்சிருந்து ஷவ்வால்ல பாவம் செய்கிற மனிதன் அல்ல. ரமலானில் அவனுக்கு விருப்பமான உணவு முன்னால் இருந்தாலும் ரப்புடைய கட்டளை என்பதற்காக விருப்பமான உணவை விடுகிற ஒரு மனிதன் ஹராமானது அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டாலும், கோடி கணக்கில் வட்டி பணம் வந்தாலும், கோடி அவனுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும் அது வேண்டாம் என்ற ரப்பு தடை செய்திருக்கிறான் என்ற ரமலானில் பெற்ற பயிற்சி அங்கே வர வேண்டும். நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனால் அல்லாஹ் அதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறான், கூடாது, நான் சாப்பிட மாட்டேன். நண்பர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள், ஆனால் இவனுக்கு ஆசை வருது என்ற ரப்பு அதை ஹராம் என்று சொல்றான், எனக்கு கியாமத்தில் கிடைக்கும். அப்படியே அவன் விடுகிறான். நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, உனக்கு பொழைக்க தெரியாது, வாழ்க்கையில உனக்கு வாழ்க்கையை ஜொல்லியா ஃபன்னா உனக்கு கழிக்க தெரியாது, வாழ்க்கையிலுடைய இன்பங்களை அனுபவிக்க தெரியாது என்று சொல்லி நீ முட்டாள் என்று உண்ட நண்பர்கள் சொல்லுகிற பொழுது உண்ட மனசு என்ன சொல்லும் தெரியுமா? தக்வா உள்ள மனிதனுடைய மனசு என்ன சொல்லும் தெரியுமா? வாழ்க்கையை ரசிக்க தெரியாம இல்ல, வாழ்க்கையை ஜொலியா கொண்டாட தெரியாம இல்ல, வாழ்க்கை அனுபவிக்க தெரியாம இல்ல என்ற ரப் அல்லாஹ் அவனுக்காக விடுகிறேன், ஹராத்தை விடுகிறேன். அந்த ஒரு மனோநிலையை ரமலான் தர வேண்டும்.